உங்ககிட்ட ஒரு அருமையான பிசினஸ் ஐடியா இருக்கு, ஆனா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு போதுமான அளவு காசு இல்ல. நான் போய் பேங்க்ல லோன் கேட்டேன், யாரும் கொடுக்கல. என்ன செக்யூரிட்டி இருக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை செஞ்ச அப்படின்னு பலாயிரம் கேள்விகள் கேட்கறாங்க. எனக்கு அவ்வளோ பெரிய தொகையை நம்பி கடன் கொடுக்கறதுக்கும் யாரும் தயாரா இல்ல. ஆனா நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு உறுதியான ஐடியால இருக்கேன். பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க. நம்ம இந்திய அரசாங்கம் 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவியை வழங்குறாங்க. இந்த ஒரு அறிவிப்பை இந்த 2025-26க்கான யூனியன் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு அரசாங்கத்தின் அறிவிப்பு ஒரு பயங்கரமான கடன் உதவியா இருக்க போகுது. சோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல இந்த 2 கோடி ரூபாய் லோனை யாருக்கெல்லாம் தர்றாங்க, எப்படி எல்லாம் நீங்க எலிஜிபிளா இருக்கணும் இந்த ஒரு லோனை பெறணும் அப்படின்னா, அண்ட் இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ் வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேரியா கண்ணன். இந்த ஒரு லோனுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் லோன் ஸ்கீம். அதாவது வாழ்க்கையில முதல் தடவையா நான் தொழில் தொடங்க போறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தொழிலும் நான் பண்ண கிடையாது. இப்பதான் நான் பண்ணணும் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்பேற்பட்டவங்களுக்கு, குறிப்பிட்டு பெண்கள், அதுக்கப்புறம் இந்த SC ST கேட்டகரியில வரக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு கடனுதவி வந்து அரசாங்கம் வழங்குறாங்க. சோ அரசாங்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 லட்சம் புது ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல ஃபர்ஸ்ட் 5 lakh ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு கடனுதவியை வந்து வழங்குவாங்க. அந்த 5 லட்சம் பேர்ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கலாம். உங்ககிட்ட லோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான கொலாட்ரலும் இல்லை, நான் எப்படி செக்யூரிட்டி கொடுத்து இந்த லோனை வாங்குறது அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை அதிகமான வட்டிக்கு நான் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அந்த ஒரு யோசனை, எதுவும் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் கம்மியான வட்டிக்கு அரசாங்கத்தோட அந்த ஒரு கொலாட்ரல் சப்போர்ட்டோட உங்களுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோர் அதை பற்றி எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடனுதவியை வழங்குறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு கடன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக தொழில் தொடங்கும் பெண்களுக்கு, அதுக்கப்புறம் SC ST கேட்டகரியில வரக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் தராங்க. முக்கியமா 18 வயசுக்கு மேல உள்ளவர்களா இருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பண்றவங்களா இருக்கணும். உங்களோட பிசினஸ் ஐடியா அப்ராப்ரியேட்டா ஒரு நல்ல ப்ராசஸ்ல இருக்கணும். இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து அந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன், MSME ரெஜிஸ்ட்ரேஷன், இதுல எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இப்போ இந்த ஒரு லோன் ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, லோன் அமௌண்ட் வந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் தராங்க. ஆனா இதை ரீபேமெண்ட் பண்றதுக்கான அந்த ஒரு கால அவகாசம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 ல இருந்து 7 வருஷம் வரைக்கும் கால அவகாசம் தர்றாங்க இந்த ஒரு பணத்தை ரீபே பண்றதுக்கு. அதே மாதிரி இவங்களோட வட்டி வந்து முக்காவாசி கவர்மெண்ட் கம்மியான ஒரு சப்சிடி வட்டிக்கு தான் வந்து தராங்களாமா. ஸோ அது ஒரு விஷயம். உங்ககிட்ட எந்த விதமான சொத்தும் இல்லை, எந்த விதமான பிசினஸும் நான் முன்னாடி பண்ணிட்டு அதுல இருந்து லாபம் இல்லை, எந்த விதமான அசெட் கொலாட்ரல் கிடையாது அப்படின்னா அதையும் அரசாங்கம் பார்த்து இந்த CGTMSE கிரெடிட் கேரண்டி ஸ்கீம், அதுக்கப்புறம் நபார்டு மூலியமா அந்த ஒரு ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு லோனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வைடு செக்டர் கவரேஜ், அதாவது எந்த துறையில இருந்து வேணாலும் நீங்க உங்களோட பிசினஸ் ஐடியாவை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் பிசினஸ் பண்ண போறீங்க, இல்ல வந்து ஒரு ரீட்டைல் பிசினஸ் பண்ண போறீங்க, ஹோல்சேல் பிசினஸ் பண்ண போறீங்க, இல்ல மொபைல் ஷாப் வைக்க போறீங்க, எதா இருந்தாலுமே வந்து கவர் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ரீடமும் வந்து அரசாங்கம் அந்த வைடு செக்டர் ரேஞ்சில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு 5 வருஷத்துல நம்ம புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய 5 லட்சம் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு லோன் ஸ்கீமோட நோக்கமே. ஸோ அடுத்ததான் இந்த ஒரு லோனுக்கு நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேங்க்குக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SBIயோ இல்ல பேங்க் ஆஃப் பரோடா இல்ல பிரைவேட் பேங்க்ஸ் மாதிரியான HDFC, ICICI அந்த மாதிரி பேங்க்ஸ் கூட நீங்க போகலாம். போய் ஃபர்ஸ்ட் உங்களோட பிசினஸ் பிளான் என்ன அப்படிங்கறத ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பிளான், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, எவ்வளவு ரெவென்யூ இது மூலமா உங்களால ஜெனரேட் பண்ண முடியும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே கிளீனா ஒரு செட் ஆஃப் பேப்பர்ல வந்து நீங்க வந்து ப்ராப்பரா டீடைல்டா அதை வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் பேங்க்குக்கு போறப்போ. அதை ரெடியா வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததா உங்களோட அந்த கிரெடிட் பேக்ரவுண்ட், அதாவது உங்களோட ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, எந்த விதமான கஷ்டத்துல நீங்க இருக்கீங்க, எதுக்காக உங்களுக்கு இந்த லோன் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு டீடைலுமே கண்டிப்பா ரெடியா வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் ரெடியா வச்சுட்டு நீங்க பேங்க்குக்கு போய் இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர் லோன் ஸ்கீம்ல எனக்கு லோன் வேணும் அப்படின்னு கேட்கறப்போ கண்டிப்பா அவங்க உதவி செய்வாங்க. இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை இது எல்லாத்தையுமே நான் வீட்லயே செய்யறேன் அப்படின்னா ஸ்டாண்ட் அப் இந்தியால போய் நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உடான் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட் மூலமா கூட நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஒரு லோன் ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ இந்த ஒரு எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் ஃபைனான்ஷியல் டீடைல்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு உங்களோட பிசினஸ் பிளான் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இது கவர்மெண்ட் சைடுல இருந்து அவங்க இதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க, இதெல்லாம் கரெக்டா இருக்கா, இந்த ஒரு நபருக்கு நம்ம கொடுத்தா இதெல்லாம் சரி வருமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்
உங்களை ஃபர்ஸ்ட் இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட பிசினஸை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது மூலியமா தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ் ஆகட்டும், ஸ்கீம்ஸ் ஆகட்டும், லோன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே உங்களால அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க இந்த லோனை வாங்குறதுக்கு முன்னாடியே இல்ல அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட பிசினஸ் இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு லோன் கண்டிப்பா சாங்ஷன் ஆயிரும். அதுக்கான டென்யூர் பீரியட் சொல்லுவாங்க, அதுக்கான வட்டி ரேட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க உங்களோட பிசினஸ் பிளானை பொறுத்து. ஸோ இவ்வளவுதான், 2 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களால இந்த லோனை வந்து பெற முடியும். ஸோ உங்களோட பிசினஸ் பிளானை பொறுத்து என்ன ஐடியா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொறுத்து அரசாங்கம் இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் வெறும் ஐடியா பண்ணி மட்டும் வச்சிருக்காதீங்க. அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து போறதுக்கான எல்லா உதவியும் அரசாங்கம் வழங்குறப்போ எதுக்கு தயங்கணும்? ஸோ இந்த ஒரு லோனை கண்டிப்பா நீங்க அவைல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பிட்டு பெண்கள் ஃபர்ஸ்ட் டைம் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இது ஒரு அருமையான ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை நீங்க அவைல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான யோசனைகளுக்கு நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கனெக்ட் ஆப்ஷன் மூலமா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் கூட பேசி கூட உங்களால பல அட்வைஸை பெற்று நல்லபடியா பிசினஸ் பண்ண முடியும். சோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala, be the boss.